எதிர்த்துனா குத்திரும். எதிர்த்து வலிக்கு ரொம்ப வலிக்கல. என்ன இதில் எனக்கு புரியல. இது எப்படிலாம் காற்றுல உள்ள அழுக்கெலாம் எடுக்கும், தூசி எடுக்கும். ஓகே, காற்றுல உள்ள அழுக்கு சரி, ஓகே வாங்கியிருக்கேன், பாப்பா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கைஸ், இதான் அந்த ப்ராடக்ட் சரிங்களா. இதை நான் வந்து 230 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் இதை தேடிட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் கிடச்சி சரிங்களா. இது வந்து 130 ரூபா தான். இது வந்து நிறைய விதமான டூல் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டை தான் நீ கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா இது மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. கைஸ், இப்போ இந்த பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தெளிவாக இருக்கா? இது காதில் ஒட்டவே மாட்டேங்கல. நான் என்ன நினச்சேன்னா காதில் ஒட்டும் அப்படின்னு நினச்சேன். கைஸ் பாருங்கள், எதுவும் தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக அழுக்கு இருக்குது. இதெல்லாம் காட்டணும் தலையெழுத்து. சும்மா அப்படி காதுக்குள்ள விட்றேன் பாருங்கள். அழுக்கு சுத்தமாக எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவில் கரெக்டாக தான் காமிச்சிருந்தாங்க. அதாவது அழுக்கு இருந்தால், அதாவது தாள் மாதிரி அழுக்கு இருந்தால் எடுக்கிறதுக்கு. நாங்கள் தான் தப்பாக காதில் அழுக்கு எடுக்குன்னு சொல்லிட்டு தப்பாக வாங்கிட்டோம் போல். ஸோ தப்பு எங்கள் மேலே தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த டெஸ்ட் போயிடும். காய்ஸ், இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். வித்தியாசமான டூலாக இருக்குது. கதை கம்மியில் சத்தமிடாத உள்ள குத்திரும். உடஞ்சி கிழிஞ்சு போயிடாம பிளாஸ்டிக் ஒரு மாதிரி இருக்குல்ல, காதுக்குள்ள குத்திட்டா. கைஸ், இந்த இடம் வந்து ஆப்ப மாதிரி இருக்கு. பட் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. காதில் குத்தி காது வலிக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடிச்சு சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணக்கூடாது. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இதில் கொடுத்து எல்லா ப்ராடக்ட்டுமே வேஸ்ட்டுன்னு, எதுலையுமே அழுக்கு வரமா இருக்குது. இன்னொன்று என்ன, இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நமக்கு நாமே காது குடையும் போது நம்ம லைட்டாக குடைவோம், பிரச்சனை இருக்காது. பட் அடுத்தவங்க நம்ம காது குடையும் போது இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அவங்களுக்கு வலிக்கு. எனக்கே வலிக்கும் போது இப்போ சின்ன பிள்ளை நம்ம காது குடையிறோம், அந்த பிள்ளைக்கெலாம் எப்படி வலிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால இது வேஸ்ட்டு.